ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் பயங்கரவாதிகள் முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏர் இந்திய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நேற்று இரவு திடீரென ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் பயங்கரவாதிகள் முகாம்களை குறிவைத்து அதிரடியாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்திய ராணுவம், விமானப்படை, கடற்படை ஆகிய முப்படைகளும் இணைந்து தாக்குதல் நடத்தியுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள முரித்கி, கோட்லி, சியால்கோட், குலம்பூர், பிம்பர், பகவல்பூர் ஆகிய இடங்களை குறிவைத்து இந்திய ராணுவத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஏவுகணை மூலம் நடத்தப்பட்ட இந்த அதிரடி தாக்குதலில் பயங்கரவாதிகளின் கூடாரம் அழித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மற்றும் ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என இந்திய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏர் இந்திய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக தரம்சாலா, லே, ஜம்மு, ஸ்ரீநகர், அமிர்தசரஸ், பூஞ்ச், ஜாம்நகர், ராஜ்கோட் உள்ளிட்ட 9 விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. விமானங்கள் வருகை, புறப்பாடு என அனைத்தும் பிற்பகல் 12 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக ஏர் இந்திய நிறுவனம் அறிவித்துள்ளது. அதேபோல ஜம்மு, சம்பா, கதுவா, ரஜோரி மற்றும் பூஞ்சில் உள்ள அனைத்து பள்ளி, கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.